தாயே பிச்சை கொடுங்கம்மா. தாயே பிச்சை எடுக்கிறது அவகிட்ட பார்த்து நீங்க பிச்சை எடுக்கிறத கத்துங்களா? தாயே பிச்சை கொடுங்கம்மா. ஐயா ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. சும்மா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றா போல இருக்கு சார். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஒரிஜினல் பிச்சைக்காரனை மிஞ்சிருவான் போல இருக்கே இல்ல? அம்மா தாயே இருங்க, இப்ப இவனுக்கு நாம யாருங்கிறத காட்டுறேன். என்ன சார் பண்றீங்க? அவன் மாதிரி ட்ரை பண்றேன் சார். சார் தாயே பிச்சை போடுமா. நாராசமா இருக்கு சார். அவன் மூஞ்சிக்கு சூட் ஆகும் சார், உங்க மூஞ்சி சூட் ஆகாது. வரவும் வராத விட்டுருங்க. பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாரு போல இருக்கே. சார் அங்க பாருங்க, ஒருத்தன் பேந்த முழிக்கிறத பார்த்தா செருப்பு தருற மாதிரி தெரியல. சார் மாதிரி இல்ல சார், உண்மையிலே செருப்பு தான் சார் திருடுறான். ஆமா சார், வாங்க சார் போய் இப்படி. எவ்வளவு தைரியம் இருந்தாலும் செருப்பு திருடுவ நீ? டேய், நம்மள மாதிரி கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற நம்பி தான்டா உள்ள போற பக்தர்கள் எல்லாம் தைரியமா செருப்பு விட்டு போறாங்க. அத நீ திருடுறியா? பாருங்க விக்கி சார், செருப்பு ஜோடி மாத்தி திருடுறான். என்னதான் திருட்டு தொழிலா இருந்தாலும் அதுக்காக அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வேணாமா? ஏய், முதல்ல என் மேல கை எடுங்கய்யா. கையெடு. என்ன சார் விட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கையெடுத்தியா? இன்னைக்கு நேத்து பல்ல நான் அந்த செருப்பு திடுறத இந்த தொழில புரியுதா 10 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இந்த பிச்சை செருப்பு திருடுற? ஆமா, நான் லட்சக்கணக்கில் செருப்பை திருடி லஷ்கார் நல்ல செருப்பு ஷோரூமே வச்சிருக்கேன். யோ, இனிமே உன திருட விட மாட்டா. இந்த மாதிரி திருடி எத்தனை பேர் வயித்துல அடிச்சிருப்பனி? சார், செருப்புக்கு வயித்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சரி, எத்தனை பேர் கால்ல அடிச்சிருப்பனி? விட மாட்டேன், இந்த திருட்டு நடக்க விட மாட்டேன். இப்ப அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன பண்றது? அவர் யார் தெரியுமா? யாரு? கைய வச்ச கலியா முடியா? ஏயா திருட்டு தொழிலுக்கு சப்போர்ட் வர பண்ணுவீங்களா? அவர் யார் தெரியுமா? யாரியா? அவர் பிச்சைக்கார சங்கத்துக்கு தலைவர். என்ன பெரிய தலைவர்? யார் இவரா? தலைவர்? சாரி நான் மன்னிச்சிருங்க, தெரியாம ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆயி போச்சு, கோச்சுக்காதீங்க சார். வேணா என் செருப்பு கூட கொடுக்குறேனே, அதை பார்த்து நல்ல ரெடி வித்துருங்கண்ணே. ஆமா, என் ஷூ வேணா வச்சுக்கண்ணே. இந்தாங்கண்ணே. அது தூக்கி போட்டீங்களா? அவன் ஷூ நானே வச்சுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் யாரு? நாங்க தலைவரே, இவங்க நியூ பேஸ் தலைவரே. கார்டு இருக்கா? கார்டு முதுமலை பக்கத்துல பெரிய கார்டுலாம் இருக்கு. நான் அந்த கார்டை கேட்கல. யூனியன் கார்டு இருக்கா? யூனியனா? அண்ணா இதுக்கெல்லாம் யூனியன்? ஆமா, யூனியன் இருக்கு, ஆனியன் இருக்கு. ஏய், முதல்ல ரெண்டு பேரும் கார்டு எடுங்க, இல்ல சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அண்ணே, நாங்க இன்னும் ஒரு வாரம் தானே இங்க பிச்சை எடுப்போம், அதுக்கப்புறம் நாங்க போயிருவோனே. ஆமாண்ணே. 1 வீக்கோ 1 ஹவரோ 1 நிமிஷமோ 1 வருஷமோ யூனியன் கார்டு இருக்கா? கார்டு இல்லைங்க, கிளம்பி போயிட்டே இருக்கணும். தலைவரே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கூட்டம் அதிகமா இருக்கு. வாங்க நம்ம முதல்ல வசூல பாப்போம். அம்மா தாயே, தலைவர் தர்மபுரமா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.